ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டை என்ன சமையல்னா முட்டை குழம்பு சமைக்க போகிறோம். வில்லேஜ் ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி சமைக்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடேறினோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறினோடனே கடுகு போட்டுக்கலாம் தேவையான அளவு. அதுக்கு தேவையானது வெட்டி வச்ச வெங்காயம், வெட்டி வச்ச தக்காளி, பூண்டு. இப்போ இது பொரிஞ்ச உடனே நல்லா ஆனியன் வந்து ப்ரௌன் கலரில் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வதங்கிட்ட உடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிச்சு. இப்போ வெட்டி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா கிண்டி விட்டுணும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிட்ட உடனே கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனோட மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். எல்லாமே வதங்கிட்ட உடனே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்லேயே கைப்பட அரைச்சி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எனக்கு தேவையான அளவு போட்டுக்கங்க, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். குழம்பு நல்லா கூட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா குழம்பு கொதிச்ச உடனே நம்ம முட்டை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டு. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி திக்காக வரணும். இப்படி வந்துட்ட உடனே நம்ம வெட்டி வச்சு முட்டையை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு முட்டை வெந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா குழம்பு கொதிச்சிச்சு, முட்டை போட்டு இறக்கியாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முட்டை குழம்பு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ஊற்றிருக்கோம். தோசைக்கு வந்து முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.